4ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வாசலை கட்டி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீர்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இவன் கோபித்து எரிச்சல் அடைந்து, காரணமே இல்லாம எதிரி நம்ம மேல இப்போ இந்த இவ தேவனுடைய மனுஷனாகிய நெகேமியா போய் சன்பல்லாத்தையோ தொபியாட்டையோ ஏதாவது உதவி கேட்டாரா? ஏதாவது பணத்தை கேட்டாரா? ஒண்ணுமே கேட்கல. உதவியும் கேட்கல, பணத்தையும் கேட்கல. ஆனா காரணமே இல்லாம எதிரிக்கு என்ன வருது அப்படின்னா எரிச்சல், கோபம் வருது. அப்போ நமக்கு வருகிற மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, சிலர்கிட்ட நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம், எந்த உதவிக்குமே போக மாட்டோம், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா ஒரு ப்ராஜெக்டை நீங்க பண்ணும்போது, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது, அது வீடு கட்டுறதா இருக்கலாம், தொழில் பண்றதா இருக்கலாம், எக்ஸெட்ரா எதா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு காரணமே இல்லாம என்ன வரும்? எரிச்சலும் கோபம் வரும். பாருங்க, அவங்க அவ்வளோ பெரிய 3 மாடி வீடு கட்டி அவங்க குடியிருப்பாங்க. நீங்க பக்கத்துல ஒரு 2 ரூம் போட்டு ஒரு வீடு கட்டுவீங்க. மணலை கொண்டு போய் ரோட்ல உங்க பக்கத்துல சைடில் கொட்டி இருப்பீங்க. 3வது வீட்டுக்காரன் சண்டைக்கு வருவார். ஏன் ரோட்ல இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி போட்டுருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு போட்டிருக்கிறீங்க? எங்களுக்கு வண்டி போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இல்லை? வண்டி போறதுக்கு அவ்வளோ பெரிய இடம் இருக்கும். ஆனா என்னன்னா, நீங்க அந்த ஒரு ரூம் கட்டுறதா அவங்களால என்ன பண்ண முடியல. அப்படியே கோவம், அப்படியே எரிச்சல். சரி, நம்ம ஒரு 3 மாடி கட்டி இருக்கிறோம், அவங்க ஒரு ரூம் எல்லாம் கட்டுறாங்க, கட்டட்டுமே, சரிப்பா கொஞ்சம் வேணா தள்ளி போட்டுக்கோ அப்படின்னா இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்து உள்ள போடலாம் அப்படின்னா நடக்கிறதே வேற, அப்படி இப்படின்னு. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஆசீர்வதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவன் என்னடா சொல்றது, நீ தள்ளிடு, அவனுடைய எரிச்சல் அவனோட இருக்கட்டும், அவனுடைய கோபம் அவனோட இருக்கட்டும், நான் அவன் கண்ணுக்கு முன்னாடி கோபுரத்தையே கட்ட வைக்கிறேன்னு. நம்மளை கோபுரத்தை கட்ட வைக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். நான் நம்புறேன், இந்த 21 நாள் முழங்கால் யுத்த ஜெபத்தில் உனக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எரிச்சலின் கண்கள், உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கோபத்தின் கண்களை கர்த்தர் அழித்து நிர்மூலமாக்கி நிக்கிரகம் பண்ணி, ஓ ஹல்லேலூயா, அவர்கள் எரிச்சல் அவர்களோட இருக்க கடவுது, அவர்களோட இருக்க கடவுள். அப்போ நீங்கள் அந்த காரியங்களை பண்ணும்போது எரிச்சல் காரணமே இல்லாமல் எரிச்சல் ஆவதான். நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதில்ல, அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை, உங்களுக்கு என்ன? அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவன் முன்னேறான், அவன் கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணுறான், அவன் முன்னேறான், அவன் நல்லா வர்றான், நமக்கு என்னப்பா, நமக்கு அப்படின்ற எண்ணம். ஒருத்தர் நல்லா வந்த உடனே அந்த எரிச்சல் அவங்கள இருக்க விடாது, அப்படியே அவங்களுக்கு என்னமோ அப்படி. ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த தடை வந்துதான் ஆகும். நம்ம நல்லா உயரும் போது, நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது காரணம் இல்லாதவர்கள் எரிச்சலும் கோபமும் அடைவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நெகேமியா மாதிரி அதை என்ன பண்ணக்கூடாதுன்னா, நீங்கள் அப்படி அதை பொருட்படுத்தவே கூடாது. கொஞ்ச நாள் அவங்களுடைய எரிச்சலினால ஏதாவது சோதனை இருக்கும், கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு, தாண்டி போயிட்டே இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள்.